சார் எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட்டுங்குவான். நான் கேட்பேன், நான் படிக்க தெரியாதவன்டா, எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் என்னன்னு சொல்லுன்னு கேட்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாது, ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் தான். இப்படி தான் இருக்குது லைஃப். சில பேர் வந்து சொல்லுவான், சார் ஈஸி படித்தா எலக்ட்ரானிக்லையும் போகலாமா கம்ப்யூட்டரும் போகலாமா, பிக்கஸ்ட் ஃபூல் இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவேன். I don't know how people decide a career without knowing. How many of you have done some analysis? How many of you have thought about what is availability, who is giving job, how the technology is moving, where is the growth? Nobody does it. ஜேபி சார் சொல்றது அப்படியே நடக்குதுன்னா நான் ஜோசியம் வந்து பார்த்து சொல்ல கிடையாது. ஒரே வித்தியாசம், உனக்கு எனக்கு ஒரே லைன்ல நான் கெரியர் கைடன்ஸ் முடிக்கலாம். யூ டிசைட் a career looking at the past. I suggest a career looking at the future. Lot of analysis. In fact, I go from across the globe, I do career guidance. In fact, I finished in Germany, now I'm going to Hong Kong on 15th for international future careers also. We are the only people, scientific analysis. ஒரு காலத்தில் psychology people career guidance பண்ணுவாங்க, but it's all been wiped out now. Only people who has got scientific research can do career counseling, and we are the only people in India right now. That's why whatever we say, predict, discuss, goes correctly. Right, engineering. See, my dear friends, I'm very critic, I'm very open. இப்போ நான் வந்து ஒரு கெரியரை பற்றி நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இருக்குன்னா இட் டசன்ட் மீன் மற்ற கெரியருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தயவு செய்து நினைக்க வேணாம். ஐ ரிப்பீட், when I say this is better doesn't mean the other doesn't have opportunities. It has got better opportunity. Every field in engineering has got opportunities. But where you are going to do, how you are going to do is most important. But there are few emerging fields we need to really look and choose it. நான் எப்பவுமே சொல்றேன், யார் புத்திசாலி தெரியுங்களா? சில பேர் வந்து சொல்லுவான், எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது ஆப்பர்ச்சுனிட்டியும் க்ரோத்தும் இல்லை, அதை வச்சு அந்த கரியரை சூஸ் பண்ணி அது என்ன யூஸ்? நான் எப்பவுமே சொல்லுவேன், எதில் க்ரோத்தும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுவும் இன்ட்ரெஸ்டாக எடுத்து அந்த கரியரை சூஸ் பண்ணதான் அவன் தான் புத்திசாலி. நாம் அப்படி பண்ணுறது இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்டே தெரியாது, இதுதான் பெரிய காரணம். ரைட், உன்னுடைய கட் ஆஃப் 198க்கு மேலே அண்ட் யூஆர் சூஸிங் அண்ணா, பிஎஸ்ஜி, தியாகராஜா, ஜிசிடி, சிஐடி, இந்த 5 காலேஜ் சூஸ் பண்ணும்போது நீ ஈசி எடுக்கிறியோ, ட்ரிபிள் எடுக்கிறியோ, மெக்கானிக்கல் எடுக்கிறியோ, சிவில் எடுக்கிறியோ, தெரிஞ்சு எடுக்கிறியோ, தெரியாமல் எடுக்கலையோ, ஐ டெல் யூ டேக் இட், நோ ப்ராப்ளம். ஐ ரிப்பீட், அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி, ஜிசிடி, சிஐடி, தியாகராஜில் நீ தெரிஞ்சு ஈசி எடுக்கிறியோ, ட்ரிபிள் எடுக்கிறியோ, மெக்கானிக்கல் எடுக்கிறியோ, நோ ப்ராப்ளம். But when it's come to self-financing colleges, starting from SSN, St. Joseph, Velammal, RMK, Sairam, இல்லை நம்ம ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், ஆல் இந்த டாப் லைன் 525 காலேஜ் இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 525 காலேஜில் 87 காலேஜில் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. 87 காலேஜ் தான் பிளேஸ்மெண்ட்ஸ். காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடு. நான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் படிக்கும்போது we have a complete statistics information. 92.81% the jobs have gone to IT field. Irrespective of ஈசி படித்தாலும் ஐடியில் தான் உட்காரணும், மெக்கானிக்கல் படித்தாலும் ஐடிக்கு தான் போக்காங்க. 92% jobs have gone to IT. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஜெயா டிவியில் கேட்டாங்க, நேருக்கு நேரில் ரவி பண்ணார், நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னு. அவர்கிட்ட திரும்ப எத்தனை பேர் நீங்கள் நல்ல ப்ரோக்ராம் பார்க்குறீங்களோ தெரியல. நான் திருப்பி சொன்னேன், சார் மக்கள் முட்டாளாக இருக்கிறதுனால நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னேன். எனக்கு புரியல அப்படின்னாரு. நான் சொல்லுவேன், வேணாம் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிஸ் கேட்க மாட்டான், ஈஸி எடுப்பான். அதுக்கு நான் ஈஸி எடுக்க வேணும்னு சொல்ல கிடையாது. அகைன் அவன் ஈஸி எடுப்பான், அப்புறம் 4 வருஷம் கழித்து ஐடியில் பிளேஸ் ஆவான், அப்புறம் என்கிட்ட திரும்பி வருவான், சார் நான் ஈஸி படித்து நான் வேலை செய்ய, நான் படித்ததுக்கும் வேலை செய்யறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் ஏதாச்சும் பண்ணலாமா? நான் தான் சம்பாதிக்கிறேன். Because of your stupid decision and going it. இந்த வருஷம் கூட நான் வந்து ஓப்பன் கிரிட்டிக் பண்ணேன். இந்த வருஷம் இதில் நம்ம ரேங்கிங்கில், இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் ஃபஸ்ட் ரேங்க் ஒரு பொண்ணு வந்தா, தினமலரில் இன்டர்வியூ கொடுக்குறா. இன்ஜினியரிங்கில் ரேங்கிங் நம்பர் 1, 200. என்ன படிக்க போகிற அப்படின்னா, ஈசி படிக்க போகிறேன் அப்படின்னாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்களா, ஈசி படிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? நான் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன். பெரிய முட்டாள்தனம். அதுக்கு படிப்பேன், 2 பேருக்கு ஒரே வேலை கொடுப்பான் கம்பெனிக்காரன். அவனுக்கு டெஸ்டிங் ஜாப் கொடுப்பான், 4 வருஷம்னாலும் சேலரி கிடையாது. 2008 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தான். 2012 பாஸ் ஆனதுக்கு அதே 30,000 ரூபாய் சம்பளம் தான்.
பெட்ரோல் விலை 10 தடவை ஏறிடுச்சு. இது யாருமே கவனிக்கிறது இல்லை. இப்படிதான் இருக்கும். ஏன்னா கலாம் சார் இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், ஏன் ஜேபி எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே இருக்கிறோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் 4 o'clock அதை பற்றி பேசலான்னு பார்க்குறேன். கம் கலாம் சார் கேவ் மீ ஒன் ட்ரிமெண்டஸ் கொஸ்டின். ஐ ரியலி ஷாக்ட். அது நான் சாயந்தரம் பேசும்போது சொல்கிறேன். ரியாலிட்டி பைட்ஸ், உண்மையை பேசும்போது கசக்கும். எனிவே வில் கம் பேக். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், up to 2020 computer science IT has got still growth. As per NASSCAM report, only 18% has computerized among the 52 developing countries. Still bigger booms have to come. That's why companies like TCS, CTS, Infosys recruiting 50,000 people. The biggest electronic company, Nokia, Sriperumbudur irukku. You know how many people work? Total number of head strength 842. பிக்கஸ்ட் எலக்ட்ரானிக் கம்பெனியில் டோட்டல் ஸ்ட்ரென்த்து 842. ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி 50,000 பேர் எடுக்கிறான். இப்படிதான் இருக்கு. How many of you got dare enough to go and ask to colleges like Kumaraguru or Kungu and find out how many EC students are placed in electronic industry? Have you got dare enough to ask? Nobody asks these questions. ஏன்னா நீங்கள் உள்ளே போகும்போது பெரிய போர்டு பார்க்குறீங்க, இத்தனை பேர் பிளேஸ்ட், கணத்தை கட்டு, இப்படி தான் பார்க்குறீங்க. எங்கே பிளேஸ் ஆகிட்டான்னு பார்க்குறீங்களா? பண்ணுறது கிடையாது. நம்மளுக்கு பிளைண்ட் பிலீஃப். அப்புறம் 4வது வருஷம் வந்தவன எந்த ஜாப் கிடைச்சாலும் போதும், எப்படியும் 4வது வருஷம் வரும்போது ஆப்டிடியூட் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவான், இங்கிலீஷ் பேசுவான். எனக்கு வீட்டில் சும்மா இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பையனுக்கு தெரியும். அதுவும் உண்மையை தான் சொல்கிறேன். அப்புறம் எந்த ஜாப் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது. பாவம், அதனால தான் மிடில் கிளாஸாகவே இருக்கிறோம். லெட்ஸ் கம் டு ரியாலிட்டி. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஹஸ் காட் ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்காக சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவான், சார் ஐடி டவுன் ஆகிடுச்சுன்னா, நான் திருப்பி கேட்பேன், மெக்கானிக்கல் டவுனே ஆகாதா? இது என்ன கேள்வி? இது ஸ்டூபிட் கேள்வி. என்ன சொல்லிட்டு போயிடுறான். நம்மளுக்கு ஏதாச்சும் இது இருக்கா? என்னைக்காவது யோசிக்கிறோமா? 2008, 2009 ரெசிஷன் வந்தது. ஐடி இண்டஸ்ட்ரி ரெக்ரூட்ஸ் 2.5 lakh people. ஒரு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரெக்ரூட் 10,000 people. 2009 even colleges like PSG Tech never had one mechanical company to recruit. இந்த பேப்பர்காரங்க பண்றது தான் இந்த மீடியா பீப்புள். இந்த 2.25 லட்சம் பேர் எடுக்கல, எடுத்தது 25,000 பேர். 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கல. 2009 மெக்கானிக்கல்ல 10,000 பேர் எடுக்கிறதுல 1000 பேர் தான் எடுத்தான், 9,000 பேர் வேலை கொடுக்கல. மீடியா வந்து 9,000 பத்தி எழுதுவானா, 2 லட்சம் பேர் பத்தி எழுதுவானா? 2 லட்சம் பேர் தான் எழுதுவான். அப்புறம் எல்லாம் மக்கள் மத்தியில் ஐடி டவுன். இதே ஒரு வருஷம் கழிச்சு ஐடி கம்பெனி பெரிய பூம்னு எழுதுறாங்க பேப்பர்ல. இப்படிதான் இருக்கு நம்ம நாட்டு. எதுவும் தெரிஞ்சுக்காம அப்படியே, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா ஈஸி படிச்சா ஈஸியா வேலை கிடைக்கும், இப்படி வேற சொல்லிட்டு போறோம். ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் ஈஸி. கஷ்டமா இருக்கு. என்ன எதுக்காக நீ வந்து நீ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஈஸி படி, நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுக்கவே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் டேக் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், சிவில். பிஹெச்டியில் கேட்டால் மெக்கானிக்கல் தான் எடுக்க சொல்லுவேன். தெர் ஆர் கம்பெனிஸ் டு ரெக்ரூட். நீ போற காலேஜில் யார் ரெக்ரூட் பண்றா? வேர் இஸ் த பிளேஸ்மெண்ட்? அது யாரும் யோசிக்கிறீங்களா? டேக் தட் கரியர். அதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவேன். ரைட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி. அடுத்து இன்னொன்று, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஐடிக்கு வித்தியாசமே இல்லை. இது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. இது என்கிட்ட சில பேர் வந்து கேட்பான், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 5 லட்சம் வாங்குறாங்க சார், ஐடிக்கு 3 லட்சம் வாங்குறாங்க. நான் சொன்னேன், 3 லட்சம் நீ 5 லட்சம் கொடுத்தா முட்டாள்னு சொல்லுவேன். நீங்களே வைங்க. 2008 குமரகுருவில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், 6 லட்சம் வாங்கினாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஐடிக்கு 2 லட்சம் வாங்கினாங்க. 2 லட்சம் பேர் 2 லட்சம் கொடுத்து சிடிஎஸ்ல வேலை வந்துருச்சு. 6 லட்சம் கொடுத்தோன்னா சிடிஎஸ்ல அதே வேலை. யார் புத்திசாலி? 2 லட்சம் கொடுத்தோன்னா 6 லட்சம் கொடுத்தோன்னா 2 லட்சம் கொடுத்தோன்னா புத்திசாலி. நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுனால தான் காலேஜஸ் ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ். நத்திங் ராங், இட்ஸ் எ பிஸ்னஸ். நல்ல வேலை அமிர்தா அம்மா அப்படிதான். 2 வருஷம் முன்னாடி அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா கேட்டாங்க, ஏன் ஐடியே எடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன். அம்மா நீங்கள் ஐடியை எடுத்துருங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாற்றிடுங்க. நீங்கள் 120 சீட்டு ஐடி கம்ப்யூட்டராக மாற்றிடுங்க. அமிர்தாவில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்லாம் கம்ப்யூட்டர் மாற்றிட்டாங்க, ஐடி சீட் ரிமூவ் பண்ணி. போன வருஷம் அம்மா கூப்பிட்டு, ஜேபி உன் அட்வைஸ்னால நான் 2 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சேன் அப்படின்னாங்க. உண்மைதான் சொல்கிறேன். இப்படி தான் இருக்கு ரியாலிட்டி. There is no difference in computer science and IT.
There's only 4 subject difference. So there is no point to worry about it. ஒரு கம்பெனி வரும்போது ஐடிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்றதில்ல. வாட் எவர் ஐடி ஸ்டூடெண்ட் கேன் டூ, ஹையர் ஸ்டடீஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டூ, ஈவன் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ. ரைட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் இ, மை ப்ரிஃபரன்ஸ். ஏன் சார் ஈஸி? என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி தெரியுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ட்ரிபிள் இ, சிவில், மெக்கானிக்கல், அப்புறம் தான் ஈஸி. ஏன் சார் ஈஸி லாஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டீங்க? ஏன் ட்ரிபிளிக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க? எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டுலேயுமே காமன் எது? எலக்ட்ரானிக்ஸ். வித்தியாசம் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல். ரைட்டா? இப்போ அடுத்த 10 வருஷத்தில் கம்யூனிகேஷனில் க்ரோத் ஜாஸ்தியா, எலக்ட்ரிக்கல் பவர் செக்டரில் க்ரோத் ஜாஸ்தியா? பவர் செக்டர். நீங்கள் பேப்பர் திறந்து பார்த்தா எனர்ஜி அண்ட் பவர். இப்படி தான் ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும். நாம் என்ன, நீ 2001 ஈஸி எடுத்துனா புத்திசாலின்னு சொல்வேன், நீ 2010 ஈஸி எடுத்துனா புத்திசாலின்னு சொல்ல மாட்டேன். இதான் நம்ம பார்க்கறது இல்லை. நீ வந்து பாரு, நீ வந்து 30 வருஷம் ஹிஸ்டரி பாரு, 1980 to 1990. அப்போ வந்து ரெண்டு பிராண்ட் தான் ஸ்கூட்டர், லேம்ப்ரெட்டா, பஜாஜ். நீ பிறந்திருக்க மாட்டேன், உங்க அப்பாட்ட கேளு. 2 கார் தான், ஃபியட், அம்பாசிடர். உள்ள ஹோண்டா வந்தது, சுசுகி வந்தது. ஹியூஜ் டெவலப்மெண்ட் ஆட்டோமொபைல் 80s to 90. 81 கலர் டிவி கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கிடையாது. ராஜீவ் காந்தி brought ஏஷியன் கேம்ஸ், கலர் டிவி வந்தது. பிபிஎல், சாம்சங் கம்பெனிஸ் emerged. Electronic development. 91 to 2000, 92 computerization, 92, 93, 94 huge computerization in the corporate sector. 94 internet came, 96 email came. 96 தான் email வந்தது, hotmail. Sabir Bhatia got it. 98 .com companies, 2000 buzz, huge development in computerization and internet. 2001 to 2010. 2001 no mobile phone, no satellite. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நைட்டு சாயந்தரம் 6 மணி டு காலையில் 6 மணிக்கு எஸ்டிடி பேசினா 50%. இப்போ அந்த மாதிரி ஸ்கீமே கிடையாது. 2003 மொபைல் வந்தது. 2004 பணக்காரன் தான் மொபைல் வச்சிருந்தான். 2010 பிச்சைக்காரன் மொபைல் வச்சிருக்கான். Communication, can you tell me anybody can? I've asked this question even at Harvard University, I went to Hamburg University. What's next in communication? Nobody is able to give my answer. 2G 3G பண்ணலாம், 3G 4G பண்ணலாம். You can increase the speed. Communication we have reached. இன்னைக்கு even at the, why? From Germany I went to Switzerland. I'm always very adventurous. ஜெர்மனில இருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஹையர் பண்ணி I wanted to and get into the top of the Alps. நம்மளால மவுண்டரிங்ல ஏறுற அளவுக்கு சக்தி கிடையாது. I hired a helicopter, got into top of the Alps. அங்க வந்து என்னுடைய BlackBerry மொபைல் ஆன் பண்றேன். I thought I'll take photograph and come down and load it. My BlackBerry was working. I was able to speak from the top of the Alps mountain to my daughter in Salem. Can you imagine all this 10 years before? No. We have reached communication to, I was able to even load my picture from the top of the Alps in Facebook. Today அந்த அளவு கம்யூனிகேஷன். ஏன் நீங்க வந்து பிச்சைக்காரங்களோட பிசினஸ் டெவலப் பண்ணிட்டான் கம்யூனிகேஷன்ல. ஒரு உண்மையான சம்பவம் சொல்றேன். அப்போதான் எனக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. கடவுள் வந்து என்கிட்ட சொன்னார், என்ன காமிச்சார்னா, உன்னோட புத்திசாலிடா பிச்சைக்காரன் அப்படின்னு. நிஜமாவே இந்த கலர்சலிங்கம் யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்திருந்தாங்க. அது பெரியவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஃபேமஸ் ஃபார் பால் கோவா தான். நம்மளுக்கு அதுதான் ஞாபகம் வரும். 2 கோயில் இருக்கு.